அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்துக்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை முதலாவது புரிய வேண்டும். பௌத்த மதம் நல்ல சிந்தனைகளை, ஒழுக்கத்தை மக்களுக்கு போதிக்கிறது. அதிலே அரசியல் செய்வது சம்பந்தமாக சொல்லப்படவில்லை. இயேசு ஒரு அரசாட்சி செய்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலை கொடுக்கவில்லை. அவரும் மக்களுக்கு அன்பையும் கருணையையும் போதித்தார் என்கிற அம்சங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கிற அதே நேரத்தில் ஒரு அரசியல் தலைவராகவும் இருந்தார். ஒரு நாட்டை ஆட்சி செய்தவர். அவர் ஒரு நாட்டை ஆட்சி செய்கிற போது தன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும், நாட்டுக்கு எதிராக வரக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. போர் என்பது ஆட்சி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மத போதகர் தீர்மானிக்கிற விஷயம் அல்ல. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதனையும் செய்தார்கள், போர் செய்ய வேண்டிய நேரத்தில் போரும் செய்தார்கள். போர் செய்திருக்கிறார்கள், சமாதான ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாத்தில் போர்கள் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, சமூகத்தை பாதுகாப்பதற்காக, தீமையை தடுப்பதற்காக போர்கள் நடைபெற்றிருக்கிறது. இது ஒன்றும் மறக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. உலக வரலாற்றை எடுத்தால் போர்கள் நடக்காத சமூகம் ஒன்றும் இருக்காது. அடுத்தது, அந்த சகோதரர்கள் கேட்ட கேள்வி குர்ஆனை பொறுத்தளவில் ஒவ்வொரு காலத்துக்கும், சந்தர்ப்பத்துக்கும், சூழலுக்கும் ஏற்ப திருமறை வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்ட வசனத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தை கொண்டு சொல்ல முடியாது. உதாரணமாக, இலங்கையிலே 30 வருடங்களாக இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் சமாதான ஒப்பந்தம் நடக்கிற போது அமுல்படுத்தப்படவில்லை, அமுல்படுத்தப்படவும் இல்லை. யுத்தம் நடக்கிற நேரத்தில் விடுதலை புலிகளை கண்டால் கண்ட இடத்தில் சுடுங்கள் என்று தான் சொல்வார்கள். அவர்களை கைது செய்யுங்கள் தான் சொல்வார்கள். சமாதான காலத்திலே சாதாரண மனிதர்கள் ஒரு இடத்தை கடந்து செல்வதற்கு ஐடி கார்டு கட்டிவிட்டு போனார்கள். விடுதலை புலிகள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய சைனட் குப்பியை காட்டிவிட்டு போனார்கள். விடுதலை புலிகள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த சைலத்தில். அப்போ போர்க்காலத்தில் சொல்லப்பட்டதை சமாதான காலத்துக்கும், சமாதான காலத்தில் சொல்லப்பட்டதை போர்க்காலத்துக்கும் சொல்ல முடியாது. அவர்கள் சொன்னது குர்ஆன் வசனம் இருக்கிறது. சூரா பக்கரா என்கிற குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். அது யாரை பற்றி பேசுகிறது என்பதை 1ஆம் வசனத்திலே சொல்கிறது. முஸ்லீம்களுக்கும் மக்காவில் இருக்கக்கூடிய இணை வைப்பாளருக்கு இடையே சமாதான ஒப்பந்தம் நடந்தது. 10 வருட சமாதான ஒப்பந்தம், யுத்தம் இல்லாத ஒரு ஒப்பந்தம். 2 வருடத்துக்குள் அவர்கள் சமாதான ஒப்பந்தத்தை முறித்தார்கள். அந்த சமாதான ஒப்பந்தம் முறிக்கப்பட்ட காலம் இஸ்லாத்தில் போர் செய்வது தடுக்கப்பட்ட காலம். இஸ்லாத்தில் 4 மாதம் போர் செய்யக்கூடாது. எதிரிகள் அடித்தால் நாம் போரிடலாம், நாங்களாக போரை ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கிறது. எனவே அந்த சமாதான ஒப்பந்தத்தை முறித்தவர்களுக்கு சம்மந்தமாக பேசின வசனம் தான் அது. நீங்கள் சூரா தௌபா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 1வது இருந்தே பார்க்கலாம். பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆகத்தும் மினல் முஸ்ரிக்கீன். இணை வைப்பாளர்களோடு நீங்கள் யாரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களோ அவர்களை விட்டு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நீங்கி விட்டார்கள். ஏன் நீங்கிட்டாங்க? அவங்க சமாதான ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. அவங்களை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிற போதுதான் 5ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபைதன் சலஹல் அஸ்ஹுருல் ஹுரும், போர் செய்வது தடுக்கப்பட்ட அந்த மாதம் கழிந்து விட்டால், ஃபக்துலுல் முஸ்ரிகீன ஹைது வஜத்தும், உங்களோடு வஜத்து மோகம், உங்களோடு சமாதான ஒப்பந்தம் செய்துவிட்டு அதை முறித்துவிட்ட அந்த இணை வைப்பாளர்களை எங்கு கண்டாலும் கொள்ளுங்கள், அவர்களை கைது செய்யுங்கள். இது போர்க்களத்தில் போர் செய்வது தடுக்கப்பட்ட நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு போர்க்களத்தில் சொல்லப்பட்டது. போர்க்களத்தில் எதிரியை கண்டால் கொள்ளுங்கள் என்று சொல்கிற ஒரு படைத்தளபதி சொல்லாமல், எதிரியை கண்டால் கட்டி அணையுங்கள், முத்தம் கொடுங்கள், அன்பை பரிமாறுங்கள், இப்படியா ஒரு தளபதி சொல்ல முடியும்? போர்க்களத்தில் சொல்லப்பட்டது. போர்க்களத்தில் சொல்லப்பட்டதுங்கிறது அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வசனம் அது ஒரு சாராரை பற்றி பேசுகிறது. அடுத்த வசனம் ஒரு சாராரை பற்றி பேசுகிறது. வயின் அஹதும் மினல் முஸ்ரிகீன், இணை வைப்பாளர்களில் யாராவது ஒருவர் இஸ்தஜாரக்க, உங்களிடத்தில் பாதுகாப்பு கேட்டால் அஜிர்ஹு, அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று வருகிறது. ஒரு சாராரை கொள்ளுங்கள் என்று சொல்கிறது, இன்னொரு சாராருக்கு ஆபத்து என்றால் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொல்கிறது. கொள்ளச் சொன்னது யார் என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியவர்கள், அவர்களோடு நீங்கள் சண்டை செய்யுங்கள் என்று சொல்கிறது. யாரை பாதுகாக்க சொல்லுங்கள்? உங்களுக்கு எதிராக இல்லாத முஸ்லீம் அல்லாதவருக்கு ஏதாவது ஆபத்து உங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்டால் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. அப்போ ஒரு சாராரை பாதுகாக்க சொல்கிறது, ஒரு சாராரோடு சண்டை செய்ய சொல்கிறது. நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுங்கள்? எல்லா பாதுகாக்க சொன்ன சாராரையும் இஸ்லாம் கொல்லத்தான் சொல்லியிருக்கிறது என்கிற அர்த்தத்தில் எடுக்கிற போது இது விபரீதமான ஒரு அர்த்தமாக அமைகிறது.
அதே போல் இந்த வசனத்தை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த வசனம் இறங்கியதுக்கு பிறகுதான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறினதுக்கு பிறகு மக்காவை நோக்கி படை செல்கிறது. முஸ்லீம் படைகள் 10,000 பேர் போகிறார்கள். அங்கு போகிற போது ரசூல் அந்த மக்காவாசிகள் எதிர்க்க திராணியேற்று போகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் இவர்களை அடித்து விரட்டியவர்கள், கொலை செய்தவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் தொல்லை அல்ல, சுமார் 22 வருட தொல்லை கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரசூல் அவங்க சொன்னது என்னென்னு சொன்னால், யார் யாரெல்லாம் ஆயுதத்தை கீழே வைக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் எதிர்ப்பு காட்டவில்லையோ, யார் யாரெல்லாம் மக்கா தலைவர் அபூ சுஃபியானுடைய வீட்டில் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பொது மன்னிப்பு, எதிர்த்தால் சண்டை பிடிப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அது கூட என்ன சொல்லுதுன்றால், உங்களோடு போர் செய்கிறவர்கள் நீங்கள் கொள்ளுங்கிறத அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இஸ்லாமிய வரலாறை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த வசனம் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறதை பார்க்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறை எடுத்து பார்த்தால் அவ்வளவு காலம் அவர்களுக்கு துரோகம் செஞ்சவர்கள் மன்னிச்சாங்க. இந்த போர் இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் தடுக்கப்பட்டது. போர் செய்யக்கூடாது, அடித்தா பட்டுக்கொள்ளுங்கன்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் அல்லாஹு தாலா கடைசியில் போரை எப்படி அனுமதித்தார் என்றால், உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் துலிமு, அநியாயம் இழைக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு விட்டதுன்னா முதல் வசனம் வருகிறது, போர் சம்பந்தமான வசனம். அப்போ ஏற்கனவே அடித்தால் பட்டுக்கொள்ளுங்க, திருப்பி அடிக்காதங்கன்னு தான் சொல்லப்பட்டிருந்தது. அதனால் ஓரிரு வருடங்கள் அல்ல, சுமார் 14 வருடங்கள் அவர்கள் தொடர்ந்து தொல்லைகளை மன்னித்து கொண்டும் சகித்து கொண்டும் இருந்தாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு 1 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு தான் அடித்தா திருப்பி அடிங்கன்ற வசனம் வருகிறது. அதுக்கு பிறகுதான் அவர்களை நோக்கி மக்கா நோக்கி வந்த படையை அவர்கள் இடையிலே வைத்து தடுத்தார்கள். மதீனா நோக்கி வந்த படையை. 2வது இஸ்லாத்தில் நடந்த யுத்தம் மதீனா எல்லையிலே நடக்கிறது. அதாவது ஹந்தக் போர், அகலி போர்ங்கிறது மதீனா உள்ளே நடக்கிறது. எதிரிகள் தான் வந்திருந்தார்கள். ஆக அந்த வருகிற போது அவர்களோடு அவர்கள் போர் அநியாயத்துக்குள்பட்டவர்கள் போர் செய்ய வேண்டிய நிலைமை. அந்த போரில் கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹில்லதீன யுகாத்திலுனக்கும், உங்களோடு சண்டை செய்கிறவர்களோடு சண்டை செய்யுங்கள். வலா தாத்தது, நீங்கள் வரம்பு மீறக்கூடாது, அதிலேயும் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. வயின் ஆக்கப்தும் ஆக்கிபு பி மிசினிமா ஊக்கித்தும் பிகி, உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டது போன்று நீங்களும் அவர்களுக்கு எதிர் நடவடிக்கை எடுங்கள். வலையின் சபர்த்தும் லஹு ஹைருல் லிசாபிரின், நீங்கள் பொறுத்து கொண்டால் அது உங்களுக்கு நல்லது. இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறது. அப்போ கண்டவங்களையெல்லாம் கொல்லுங்கிறது இஸ்லாம் சொல்கிற. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையை பார்க்குறோம்.